ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவிலிருந்து சில மக்கள் நீண்ட கடல் பயணம் செய்து படகுகளில் வந்து உடப்புன்னு இப்போ நாம் சொல்ற இந்த இடத்துல வந்து இறங்கினாங்க. கடலும் மணலும் காற்றும் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்றும் அதனால இந்த வரலாற்று ஓவியங்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. மீன்பிடி தொழில்தான் அவர்களோட வாழ்க்கை. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த மக்களுக்கிடையே திடீர்னு ஒரு அறியாத நோய் பரவுச்சு. பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. சில பேர் உயிரையும் இழந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. இந்த ஊரை விட்டே போயிடலாம் முடிவு பண்ணினாங்க. அந்த நேரத்துலதான் ஒரு புனிதர் அவர்களிடம் வந்து சொன்னாரு, இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம் குழந்தைகளே. காளி அம்மனை மனமாற வேண்டுங்க. அவள் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவாள். அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் முழு நம்பிக்கையோட காளி அம்மனை வேண்டினாங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? காளி அம்மன் தன் அருளோட தோன்றி அந்த நோயை முழுசா நீக்கினாள். மக்கள் எல்லாரும் மீண்டும் நலம் பெறாங்க. அப்போதான் அவர்கள் உணர்ந்தாங்க, இது அம்மனியின் கருணைன்னு. அதுக்குப் பிறகு அம்மனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக ஒரு சிறிய காளி அம்மன் கோவிலை கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உடப்பு மக்கள் ஒரு நம்பிக்கையோட தான் வாழ்றாங்க. குழந்தைகளே, எங்களைச் சுற்றி எத்தனை தீமை வந்தாலும் எங்கள் காளி அம்மன் எங்களை எப்போதும் காப்பாத்துவாள்னு. இதுதான் குழந்தைகளே உடப்பு காளி அம்மன் கோவிலின் வரலாறு. இன்றும் இந்த வரலாற்று ஓவியங்கள் உடப்பு காளி அம்மன் ஆலயத்தில் உள்ளது.